Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா purple yam pudding தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, அதோட அவுட்டர் லுக் இப்படி தான் இருக்கும். வெட்டி பாத்தீங்க அப்படினு சொன்னா purple கலர்ல இருக்கும். சோ அதால இது தமிழால ராசவள்ளி கிழங்கு அப்படினு சொல்லுவாங்க. சோ இதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் வழுக்குற தன்மை உடையது. ஸோ வெண்டிக்காய் மாதிரி அதை நீங்கள் வெட்டுற நேரம் கேர்ஃபுல்லாக வெட்டிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகி கை வெட்டிப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து இது ஒரு 500 கிராம் மாதிரி தான் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கொள்ளுங்க. ஆக கூடவும் ஊற்ற தேவையில்லை. ஒரு அளவாக அது நிறையிற மாதிரி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கொள்ளுங்க. அதை இந்த கிழங்கு ஒரு கலரில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிலது டார்க் பர்பிளாக இருக்கும், சிலது இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குகிற நேரம் கொஞ்சம் டார்க் பர்பிளாக கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் டிஷ்ஷஸ் செய்கிற நேரம் ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும். பாருங்கள், நாங்கள் திறந்தாச்சு இதை. இப்போ நல்லா பாருங்கள், மசிஞ்சிருக்குது நல்லா. அதை நான் நல்லா இன்னும் மசிச்சு விட்டுக்கொள்கிறேன். 1-2 மசிச்சு கொள்ளுங்க. அது கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி துண்டுகளாக இருந்தால் சாப்பிட்ற நேரம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லாவே ஸ்மாஷ் பண்ண தேவையில்லை. இதை ஒரு 2-3 துண்டுகள் கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்து மசிச்சு கொள்ளுங்க. அதுதான் சாப்பிட்ற நேரம் அந்த துண்டுகள் கடிப்படுற நேரம் இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட புடிங். இதுக்குள்ளே நான் 1 கப் அளவு சீனி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இன்னைக்கு நாங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணதால் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், சீனி போட்ட உடனே அது நல்லா கரைஞ்சி வருது. பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே நான் பாதி மூடி தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் 2வது பால் ஒரு 1.5 கப் அளவு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பால் எவ்வளவு இதுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாலை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும், நல்லா திக்காகி கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நாங்கள் இன்றைக்கி பொரிஜ் மாதிரி ஒரு பதத்தில் தான் செஞ்சு எடுக்க போகிறோம். இதை நீங்கள் கஸ்டர்ட் புடிங் மாதிரி வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பால் ஊற்றுற நேரம் ஒரு அரிசி மா 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்து பாலோடு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அது நீங்கள் புடிங் மாதிரி வெட்டி சாப்பிட்ற பதத்துக்கு அது வரும். இப்போ நான் சரியாக 1 கப் அளவுக்கும் கொஞ்சம் குறைவாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கட்டிப்பாலை சேர்த்துக்கொள்கிறேன். முதல் பால் திக்கான கோகோனட் மில்க் ஆட் பண்ணி கொண்டுட்டு நல்லாவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுற நேரம் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இது உண்மையாகவே நல்ல ஒரு அழகான பர்பிள் கலரில் தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஆறட்டும். இதை நீங்கள் ஹொட்டாக வேணுண்டா ஹொட்டாக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இந்த கிழங்கு நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பபாய்.